டாக்டர் ஜஸ்வந்த் சிங், கன்னியாகுமரி சேர்ந்தவர். அவர் மெட்ராஸ்ல நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட டாக்டர். நல்ல பழக்கம் எனக்கு. அவர் வீட்டுக்கு போன, பெரிய வீடு, ஒரு 7-8 ரூம் வச்சு பெரிய பங்களா மாதிரி கட்டியிருக்கிறாரு. மனைவியும் அவரும் இருந்தாங்க. எங்க பிள்ளைங்களான்னா ஹாஸ்டல்ல விட்டுருக்கோம். நாங்க என்ன சார் இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு ஹாஸ்டல்ல விட்டுருக்கிறீங்க? அதே என்ன அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அதனால தான் பிள்ளைங்களை ஹாஸ்டல் விட்டா படிப்பு கிடக்கூடாது பாருங்க அப்படின்னு. ஏங்க உங்களை ஏன் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? ஏன்னா தப்பு ஏதாவது பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி தான் மருந்து கொடுப்பேன். முதல்ல போன உடனே நான் தான் மெடிக்கல் ஆஃபீஸர், அதனால ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிப்பேன். இது சிலருக்கு பிடிக்காம எழுதி போடுவாங்க, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பிள்ளைகள் படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஹாஸ்டல்ல விட்டுருக்கேன். ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, ஏன் அங்க போய் இதெல்லாம் செய்றீங்க பாருங்க வீணா. சாது உங்களுக்கு தெரியாது, நான் கவர்மெண்ட் சர்வீஸ்காரன், என் கிரேட் அவங்களால மாற்ற முடியாது, என் சம்பளத்தையும் குறைக்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் ஒன்று தான் பண்ண முடியும். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஜாயினிங் டியூட்டி டைம் 7 நாள் எனக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, போக ஒரு டீஏ கொடுக்குறாங்க. இத்தனையும் அரசாங்க செலவில் வச்சுக்கிட்டு எத்தனை ஊருக்கு போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். அவர்லாம் மனுஷன். ஆத்ம ஆதாயம் போரடி. எங்களை போல ஊழியக்காரங்க வேலை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய வேலை. ஒவ்வொரு விசுவாசியும் அழைக்கப்பட்டது. நீங்கள் போய் சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, பாஸ்டர்களுக்கு கொடுத்த கட்டளை அல்ல, சுவிசேஷர்களுக்கு கொடுத்த கட்டளை அல்ல. சீஷன் என்ற நாமத்தினாலே நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நான் விரும்பாவிட்டாலும் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும், அது என் கடமை. அப்படி நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு சொல்லுங்க, இப்படியா சொல்லுவீங்க? நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, இப்படியா சொல்லுவீங்க? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், உங்களுக்கு ஐயோ செத்து போகட்டும், ஐயோ ஐயோ போயிட்டியே அப்படின்னு. அது மாதிரிதான் இங்கே சொல்ற. செத்து கிடக்கிற நிலையில இருந்த உங்களை உயிர்த்து எழுப்பி இருக்கிறாரே, எதற்கு? ஒரு நோக்கம் இல்லாமலா கர்த்தர் உங்களை கிறிஸ்துவின் அறிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். He has a purpose with each and every individual Christian. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களை ரட்சிக்கவில்லை, உங்களை தம்மை அறிகின்ற அறிவுக்குள் கொண்டு வரவில்லை. உங்கள் மீது ஒரு பாரம் இருக்கிறது, நீங்கள் போரடிக்க வேண்டும். கதிரில் இருந்து தானியத்தை பிரிக்கிற மாடுகள் போல வெண்கல கால்களை அரணாக்கி கொண்டு உங்களுடைய கால்களை பலப்படுத்திக் கொண்டு புறப்பட்டு போய் ஒட்டிக்கொண்டு கிடக்கிற மணிகளை எல்லாம் பிரித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியம். போரடி, எழுந்து போ, எழுந்து போரடி. மீகாவில் இன்னொரு வசனம் பாரு, 6ஆம் அதிகாரம். மீகா 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களுக்கு முன்பாக உன் வழக்கை சொல். என்ன அர்த்தம்? போராடு. வழக்கை சொல்லுனா போராடு. கோர்ட்ல போய் வழக்கு சொல்றோம்னா போராடுறோம், நீதிக்காக போராடுறோம். நீ எழுந்து போராடு. எப்படி போராடணும்? எப்படி போராடணும் ஐயா? போராடுறது பவுல் சொன்னாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். கெட்ட போராட்டம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. நல்ல போராட்டத்தை நிச்சயமாக போராட வேண்டும். புலம்பல்ல ஒரு வசனம் இருக்குது. புலம்பலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு.
எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போக உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. ஏறெடு. எழுந்து. எழுந்து. எப்போ? காலை 7 மணிக்கு இல்லை. எப்ப எழுந்திருக்கணும்? ராத்திரியிலே, முதற்சாமத்திலே. முதற்சாமம் என்று சொன்னால் 12 மணி வச்சுக்கோங்க. ராத்திரி 12 மணி. ராத்திரி 12 மணிக்கு எழுந்து முழங்காலிலே நின்று உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எதற்காக? எல்லா தெருக்களின் முனையிலும், எல்லா தெருக்களின் முனையிலும் பசித்து போய் மூர்ச்சித்து விழுகிற மக்கள் உண்டு. இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது இது முழுக்க முழுக்க கிழக்கு நாடுகளின் கலாச்சாரத்தை ஒட்டின வேதம். பைபிள் இஸ் நாட் ஃபார் த வெஸ்டர்னர்ஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a வெஸ்டர்ன் religion, it is a eastern religion. கிறிஸ்தவம் வெள்ளைக்கார மதம் அல்ல. இது கிழக்கு நாடுகளிலே தோன்றிய மார்க்கம். இயேசு கிறிஸ்து ஆசியா கண்டத்தில் பிறந்தவர், மத்திய ஆசியாவில் பிறந்தவர். அவர் அமெரிக்காவில் பிறக்கல, ஐரோப்பாவில் பிறக்கல, இங்கிலாந்துல பிறக்கல, ஆஸ்திரேலியாவில் பிறக்கல. அவருக்கு இந்த மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்த பைபிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிற்காலத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டிலே வெள்ளைக்காரர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இயேசுவை சிக்கென்று பிடித்துக் கொண்டபடியினாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா நாடுகளை காட்டிலும் உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அவங்க எல்லாம் அந்த மறந்துட்டு உலகம் போற போக்கல போறதுனால மேற்கத்திய நாடுகளிலே சமாதானம் இல்லை. 13 வயசு பெண்களுக்கு கற்பனையாகிறார். செக்ஸ் பற்றி எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறாங்க. என்ன மாதிரி உடுப்பு போட்டாலும் அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அதெல்லாம் ஃப்ரீடம், அவங்க இஷ்டத்துக்கு போ. They know themselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நாட்டில் ஹிந்துக்களா இருந்தா கூட இந்த வெக்கம், மானம் இதெல்லாம் இருக்குது. ஆனா வெளிநாட்டில் பார்க்க முடியாது. அவங்க எதுனால எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அவங்க சொன்னாங்க கிறிஸ்டின் இல்லை, பேர் என்ன? ஜான். ஜான் பேர் அது அப்பா அம்மா பேப்டிஸ்ட் சொன்னேன். ஏன்னா அந்த அரசாங்க சட்டம் கண்டிப்பாக பைபிள்ல ஒரு நேம் வைக்கணும்னு அரசாங்க சட்டம். அதனால ஒரு கிறிஸ்துவ பேர், பைபிள் பேர் வச்சு, கிறிஸ்துவ பேர்ல பைபிள் பேர் வச்சுக்கிறாங்க. அதனால நான் கிறிஸ்தவன் அல்ல அவன் சொல்றான். இங்கிலாந்து தேசத்துல 2000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஆராதனை இன்னைக்கு இந்துக்களுக்கு விற்கப்பட்டு போச்சு. மேல சிலுவையை மட்டும் எடுக்கக்கூடாது, உள்ள நீ என்னன்னாலும் செலவச்சுக்கோ. அவன் இன்னைக்கு நடத்துறான். இந்துக்களுக்கு கோயில் விட்டாச்சு. ஒரு சர்ச்சு சீக்கியர்களுடைய ஆராதனை சேவை மாறிடுச்சு. 2 சர்ச்சு மார்க்கெட் பிளேஸா மாறிடுச்சு. அதனால இங்கிலாந்தின் தரத்தை உலக நாடுகளிலே 11வது இடத்துக்கு கர்த்தர் தள்ளி வச்சிருக்கிறார். இன்னும் சீர்கெட்டு போகும். அமெரிக்காவிலே அவருடைய நாணயத்திலே டெடிகேட்டட் டு காட், கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாடு என்று அடித்து ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவை உயர்த்தினார். இன்னைக்கு மட்டம் தட்டிட்டு இருக்கிறார். ஏன்? அவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்காக போராடி செபிக்கவில்லை. ஆத்துமாக்களுக்காக போராடுவது அடியோடு நின்று போய்விட்டது. ஒருத்தர் கேட்ட, நெதர்லாண்ட்ஸ்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தா. நெதர்லாண்ட்ஸ் நிறைய கேனல்ஸ் உண்டு. காலையில போற 9 மணிக்கு சபைக்கு போறான்னு போனா இவர் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, வெள்ளக்காரர். அவர்கிட்ட போய் பக்கத்துல, சார் நீங்க சண்டே ஆச்சு சர்ச்சுக்கு போல அப்படின்னாரு. இது சம்மர் ஹாலிடே டைம், அதனால பிஷிங்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. சரி, குளிர்காலத்தில் என்ன செய்வீங்கன்னா, குளிரும் வீட்டுக்குள்ளேயே படுத்திருப்பேன். ஆக சுத்தமா போறது இல்லை. அதனால இந்த நாடு பார்த்தீங்கன்னா விபச்சாரம், வேசி தரத்துல ஊறி போய் கிடக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, யாருக்காக போராட வேண்டும்? இன்னும் சொல்ல போனா இந்த எல்லா தெருக்களின் முனையிலும் இதை நீங்க கவனிச்சு பாருங்க. ஒருவேளை இங்க எப்படியோ பொதுவாகவே நம்ம இந்திய நாட்டுல ஒரு தெருமுனையில எல்லாம் ஒரு கோயில் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன கல் வச்சு ஒரு கோபுரம் கட்டி ஒரு கோவில் வச்சு எல்லா தெருமுனையிலும் ஒரு கோயில் வச்சிருக்கோம். அது முன்னால படிச்சவன் படிக்காதவன் பயபக்தியான்னு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சிட்டு இருக்கு. தெய்வம் யாரும் விக்கிரகத்துக்கு முன்னால உண்மையா அவன் ஒப்பு கொடுக்கிறான். அவனுடைய பக்தி உண்மை, அவன் நம்புகிறது உண்மை, அவன் விசுவாசம் உண்மை. ஆனால் அவனுக்கு ஜீவனுடைய தேவனை அறியாமல் செய்கிறானே, அவன் பசி இருக்குது, ஆத்ம பசி இருக்குது.
பகவானே என்னை காப்பாற்ற மாட்டியா, பகவானே என்னை விடுதலை செய்ய மாட்டாயா, பகவானே என்னை ஆஸ்வதிக்க மாட்டாயா, நம்ம விண்ணப்பம் பண்றோம். தகாத இடத்துல பண்ணுகிறானே. எல்லா தெருமுனையிலும் ஒரு கோயில், விக்கிரக கோயில் இருக்கிறதே, அங்கே போய் குழந்தைகள் நிக்கிறாங்களே, தேவன் சொல்ல என் பிள்ளைங்க நிக்குதே, அவர்களுக்காக ராத்திரியில எழுந்து முதல் சாமத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டு உன் ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி இவர்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக கண்ணீர் விட்டு செவி செய்கிறோமா?